Hi friends, welcome to Time to Study. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா vegetative propagation of plants. Vegetative propagation method ஒரு asexual reproduction of plant method. இது நம்ம better plants grow பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு method தான். Using plant cuttings to reproduce plant from existing plants. ஏற்கனவே இருக்கிற பிளான்ட்ஸ்ல இருந்து நம்ம புது பிளான்ட்டை ரீப்ரொடியூஸ் பண்ண போறோம். அதோட கட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம புது பிளான்ட் ரீப்ரொடியூஸ் பண்ண போறோம். பெட்டர் பிளான்ட்ஸை நம்ம க்ரோ பண்ணுறதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டெம், லீவ்ஸ் இல்லைனா ரூட்ஸை கூட யூஸ் பண்ணி நம்ம வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் பண்ணலாம். ஆக்சுவலாக வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். So explain the conventional methods adopted in vegetative propagation of higher plants. நம்ம ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் இந்த வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். The common methods of conventional propagation are cutting, grafting and layering. காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் என்னென்னா கட்டிங், கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கட்டிங் மெத்தட். நம்ம பிளான்ட்டோட ஒரு பார்ட் எடுத்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஸ்டெம்மையோ லீஃபையோ எடுத்து கொஞ்சம் மண்ணில் அதை புதைச்சி அதை நல்லா மூடிட்டு வளர விடுறது, வேர் வர வரைக்கும் வளர விடுறது தான் இந்த கட்டிங் மெத்தட். It is a method of producing a new plant by cutting the plant parts such as root, stem and leaf from the parent plant. ஒரு பேரண்ட் பிளான்ட்ல இருந்து அதோட பார்ட்டான ரூட், ஸ்டெம் இல்லைனா லீஃப் இதை எடுத்து கட் பண்ணி மண்ணை கொஞ்சம் பதப்படுத்திட்டு அந்த மண்ணில் இந்த ரூட்டை, ஸ்டெம் இல்லை லீஃபை பதிச்சு நம்ம அதை ரூட் வர வரைக்கும் வளர விட்டு புது பிளான்ட்டாக கிரியேட் பண்ணுறது தான் இந்த மெத்தட். The cut part is placed in a suitable medium for growth. நான் சொன்ன மாதிரி அந்த மண்ணை முதல்ல நல்லா பதப்படுத்தணும், அதுக்கு தேவையான உரங்கள் எல்லாம் சேர்த்து சரி பண்ணிட்டு அந்த இடத்துல தான் இந்த கட் பார்ட்டை நம்ம குழி தோண்டி அதில் புதைச்சி வைக்க போகிறோம். It produces root and grows into a new plant. அந்த இடத்துல இருந்து அந்த பார்ட் ஆஃப் த பிளான்ட் வந்து வேர் விட்டுட்டு அங்கேருந்து புது பிளான்ட் வளரும். Depending upon the part used, it is called as root cutting, stem cutting, leaf cutting. எந்த பார்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற பேர் இருக்கும். ரூட் கட்டிங், ஸ்டெம் கட்டிங் இல்லை லீஃப் கட்டிங். ரூட் கட்டிங்கோட எக்ஸாம்பிள் மேலஸ். ஸ்டெம் கட்டிங்கில் வந்து என்னெல்லாம் பிளான்ஸ் வளர்க்கலாம் அப்படின்னா ஹைபிஸ்கஸ், பூகன்வில்லா அண்ட் மொரிங்கா. மொரிங்கான்றது முருங்கை மரம். லீஃப் கட்டிங்கில் வந்து பிரையோஃபிலம் அண்ட் பெகோனியா. இந்த லீஃபை வச்சாலே நம்ம அங்கேருந்து புது பிளான்ட் உருவாயிடும். ஸ்டெம் கட்டிங் இஸ் வைட்லி யூஸ் ஃபார் ப்ரொபகேஷன். இந்த 3 மெத்தட்லையுமே ஸ்டெம் கட்டிங் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ப்ரொபகேஷனுக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்தது கட்டிங் மெத்தட். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிராஃப்டிங் மெத்தட். கட்டிங்கில் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு பார்ட் ஆஃப் பிளான்ட்டை வெட்டி அதை மண்ணில் புதைச்சி அதிலிருந்து புது பிளான்ட் வளர வச்சோம். கிராஃப்டிங் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிளான்ட் டிஷ்யூவை சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுதான் நம்மளுடைய கிராஃப்ட். அதை எடுத்து ஏற்கனவே மண்ணில் இருக்கிற பிளான்ட்டில் அங்கேயும் ஒரு சின்ன பார்ட்டை கட் பண்ணிவிட்டு இந்த கிராஃப்டை அதில் ஒட்ட வச்சு பேண்டேஜ் சுற்றி நம்ம வளர விட போகிறோம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். 2 different plants are involved. நான் சொன்ன மாதிரி ஒரு பிளான்ட் சாயிலில் இருக்கும், அடுத்தது கிராஃப்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணுற பிளான்ட் அந்த சின்ன பீஸ் ஆஃப் பிளான்ட். ஸோ 2 different plants are involved. 2 different plants are joined. இதை ரெண்டத்தையும் ஒட்ட வைக்கணும். They continue to grow as one plant. நம்ம ஒட்டி வச்ச அந்த கிராஃப்டட் பிளான்ட் வந்து it will grow as one plant. The plant in the soil is called stalk. ஒரு பிளான்ட் சாயில் இருக்கும், அந்த பிளான்ட்டுக்கு பேர் ஸ்டாக். த பிளான்ட் யூஸ் ஃபார் கிராஃப்டிங் இஸ் கால்ட் சயான். எந்த பிளான்ட்டை நம்ம கிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பேர் சயான். நம்ம கிராஃப்டிங் எதுலலாம் பண்ணலாம் அப்படின்னா சிட்ரஸ், மேங்கோ அண்ட் ஆப்பிள். There are different types of grafting based on the method of uniting the scion and stalk. கிராஃப்டிங்லையும் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம எப்படி அந்த சயானையும் ஸ்டாக்கையும் யுனைட் பண்ணுறோம், சேர்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது கிராஃப்டிங்கில். தே ஆர் பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், டங் கிராஃப்டிங், க்ரவுன் கிராஃப்டிங் அண்ட் வெஜ் கிராஃப்டிங். ஸோ இதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ பிக்சர் ஆஃப் ஆல் தி கிராஃப்டிங் மெத்தட்ஸ். bud grafting, approach grafting, tongue grafting, crown grafting and wedge grafting.
ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது bud grafting. Bud graftingல என்ன பண்ணுவோம்னா a T-shaped incision is made in the stalk. The bark is lifted. The scion bud with little wood is placed in the incision beneath the bark. மண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் அந்த பிளான்ட்ல ஒரு டி ஷேப் இன்சிஷன், அதாவது ஒரு கட் பண்ண போகிறோம். டி ஷேப்பில் ஒரு கட் பண்ண போகிறோம். அந்த பட்டை the bark is lifted. பார்க்கை நம்ம லேசாக தூக்கிட்டு ஏற்கனவே நம்ம சயான்லேருந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன பட் எடுத்து அதை இந்த ஏற்கனவே நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த சயான் பார்ட்டில் ஒட்டிட்டு பார்க்கை வச்சு மூடிட்டு ப்ராப்பராக ஒரு டேப்பை வச்சு பேண்டேஜ் சுற்ற போகிறோம். அண்ட் ப்ராப்பர்லி பேண்டேஜ் வித் அ டேப். இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி ஸ்டாக்கில் ஒரு டி ஷேப் கட் பண்ணுறோம். அந்த சயான்லேருந்து ஒரு பட்டை எடுக்கிறோம், வெட்டி எடுக்கிறோம். அந்த வெட்டி எடுத்த அந்த பட்டை ஸ்டாக்கில் மூடி நல்லா டேப் போட்டு பேண்டேட் போட்டுடுறோம். அடுத்தது அப்ரோச் கிராஃப்டிங். போத் த சயான் அண்ட் ஸ்டாக் ரிமைன் ரூட்டட். அப்ரோச் கிராஃப்டிங்கில் சயானும் ஸ்டாக்கும் மண்ணிலே இருக்கும். தே ரிமைன் ரூட்டட். த ஸ்டாக் இஸ் க்ரோன் இன் அ பாட் அண்ட் இட் இஸ் brought க்ளோஸ் டு த சயான். நம்ம ஸ்டாக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாட்டில் வளர்க்க போகிறோம். அதை சயான் கிட்ட கொண்டு வர போகிறோம். இந்த அப்ரோச் கிராஃப்டிங்கில் சயானும் ஸ்டாக்கும் ஒரே திக்னஸில் இருக்கணும். போத் ஆஃப் தெம் ஷுட் ஹாவ் த சேம் திக்னஸ். த ஸ்மால் ஸ்லைஸ் இஸ் கட் ஃப்ரம் போத் அண்ட் த கட் சர்ஃபேசஸ் ஆர் brought நியர் அண்ட் டைட் டுகெதர் அண்ட் ஹெல்ட் பை அ டேப். ரெண்டுத்துலேயும் ஒரு சின்ன கட் பண்ணிட்டு கேம்பியம் நம்மளுக்கு வெளியே தெரியும். இப்போது சயான் பிளான்ட்டையும் ஸ்டாக் பிளான்ட்டையும் கேம்பியம் தெரிகிற மாதிரி அதை ஒட்டி வச்சு டேப் போட்டு கட்டுறது தான் இந்த அப்ரோச் கிராஃப்டிங். After 1 to 4 weeks, the tip of the stalk and base of the scion are cut off and detached and grown in a separate pot. 1லேருந்து 4 வாரம் இப்படி அதை கட்டினதை அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் பேஸ் ஆஃப் த சயானை கட் பண்ணிடணும். டிப் ஆஃப் த ஸ்டாக்கையும் கட் பண்ணிடணும். இப்போது அந்த பாட்டில் நம்மளுக்கு செப்பரேட் பிளான்ட் கிடைக்கும். அந்த பிளான்ட்டை அப்படியே வளர விட்டோம்னா அதுதான் அப்ரோச் கிராஃப்டிங். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது அப்ரோச் கிராஃப்டிங். பாட்டில் இருக்கிறது ஸ்டாக், அந்த மரம் மாதிரி தெரிகிறது சயான். நம்ம டிப் ஆஃப் த ஸ்டாக்கையும் அந்த மரத்தோட அந்த ஸ்டெம்மையும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம பாட்டில் தனி பிளான்ட் கிடச்சிரும். இதை நம்ம வளர விட்டோம்னா இதுதான் அப்ரோச் கிராஃப்டிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டங் கிராஃப்டிங். A scion and stalk having the same thickness is cut obliquely. இதில் சயானும் ஸ்டாக்கும் ஒரே திக்னஸ் இருக்கணும். இட் இஸ் கட் ஆப்ளிக்லி அப்படின்னா சாய்வாக கட் பண்ணிடணும். த சயான் இஸ் ஃபிட் இன் டு ஸ்டாக் அண்ட் பவுண்ட் வித் அ டேப். வெட்டப்பட்ட இந்த சயானை ஸ்டாக்கோட ஃபிட் பண்ணிவிட்டு டேப்பை வச்சு சுற்றிடணும். இதில் நம்ம பார்த்தோம்னா சயானுக்கும் ஸ்டாக்குக்கும் ஒரே டயாமீட்டர் இருக்குது, அதாவது ஒரே அளவு இருக்குது. ஆப்ளிக்காக நம்ம கட் பண்ணிவிட்டு சயானையும் ஸ்டாக்கையும் ஒன்றா சேர்த்து டேப் போட்டுட்டோம்னா அதுதான் டங் கிராஃப்டிங். அடுத்தது வெட்ஜ் கிராஃப்டிங். When the stalk is large in size, scions are cut into wedge shape. They are inserted on the slits or clefts of the stalk and fixed in position using graft wax. ஸ்டாக் நம்மளுக்கு பெரிய சைஸில் இருக்குன்னா சயானை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வெட் ஷேப்பில் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாக்கில் ஏற்படுத்தியிருக்க அந்த பள்ளத்தில் இந்த சயானை வச்சு ஒரு கிராஃப்ட் வேக்ஸ் யூஸ் பண்ணி அதை மூடிடுவோம். அதுதான் வெட்ஜ் கிராஃப்டிங். வெட்ஜ் அப்படின்னா ஒரு வி ஷேப் கட்டிங். நம்ம கீழே பார்க்குறது ஸ்டாக், மேலே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறது வி ஷேப்பில் கட் பண்ணி இன்சர்ட் பண்ண போகிறது சயான். ஸோ அந்த வெட்ஜை எடுத்துகிட்டு போய் ஸ்டாக்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு டேப்பால் கட்டிடுவோம். இதுதான் வெட்ஜ் கிராஃப்டிங். அடுத்தது க்ரௌன் கிராஃப்டிங். இன் திஸ் மெத்தட் a slit is made in the stalk or the bark is cut. A twig of the scion is inserted and tightly bound so that the cambium of the two is joined. க்ரௌனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாக்கில் சின்ன சின்ன ஸ்லிட்டை போட்டுட்டு இல்லைனா பார்க்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு சயானோட ஒரு குச்சியை எடுத்து அந்த கேம்பியம் ரெண்டும் யுனைட் ஆகிற மாதிரி டைட்டாக கட்டிட்டு அதை ஜாயின் பண்ணுறது க்ரௌன் கிராஃப்டிங். நம்ம இந்த பிக்சரில் பார்க்கலாம். ஸ்டாக்கில் சின்ன ஸ்லிட் ஏற்படுத்திட்டு சயானோட அந்த குச்சியை எடுத்து உள்ளே சொருகிட்டு கேம்பியம் படுற மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறது தான் க்ரௌன் கிராஃப்டிங். ஸோ கிராஃப்டிங் மெத்தட்ஸ்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லேயரிங். லேயரிங்ன்றது
கிராஃப்டிங் மாதிரியோ இல்லை கட்டிங் மாதிரியோ பேரண்ட் பிளான்ட்ல இருந்து தனியாக கட் பண்ணி எடுக்காம பேரண்ட் பிளான்ட்டையே நம்ம வளைச்சு ஒரு மண்ணில் பதியம் போடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, ரோஸ் பிளான்ட்டெல்லாம் சரித்து மண்ணில் பதிய விட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து ரூட் வந்ததுக்கப்புறம் இந்த பிளான்ட்டை புதுசாக வேர் வந்திருக்கிற அந்த பார்ட் ஆஃப் த பிளான்ட்டை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதை தனியாக வளர விடுறது தான் லேயரிங். only parent plant is involved. ரெண்டு different plant கிடையாது grafting மாதிரி, only parent plant is involved. Stem of the parent plant is allowed to develop roots. இந்த parent plant ஓட stem சரிச்சு அதிலிருந்து நம்மளுக்கு roots வர வரைக்கும் விட்டுறணும். The rooted plant is cut and grown as a new plant. இந்த மாதிரி வளைச்சு விட்டுருக்கிறதுல இருந்து ரூட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த பிளான்ட்டை புது பிளான்ட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் இஸ் சோரா அண்ட் ஜாஸ்மினம். லேயரிங்கில் 2 different டைப்ஸ் இருக்குது, ஏர் லேயரிங் அண்ட் மவுண்ட் லேயரிங். ஏர் லேயரிங் அப்படிங்கிறது the stem of the parent plant is girdled at the nodal region and hormones are applied to promote rooting. இந்த பேரண்ட் பிளான்ட்டோட ஸ்டெம்லேயே கொஞ்சம் கீரல் போட்டுட்டு அந்த நோடல் ரீஜனில் கொஞ்சம் ஹார்மோன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அங்கேருந்தே வேர் வளர விடுறது. இங்கே பார்த்துருப்போம், இந்த ஸ்டெம்மில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அந்த பார்க்கை கட் பண்ணிவிட்டு அந்த பார்க்கே ஒரு வேர் வளர்கிற மாதிரி நம்ம ஹார்மோன்ஸ் அப்ளை பண்ணோம்னா அங்கேருந்து நம்ம புது பிளான்ட் எடுத்துக்கலாம். இப்படி இந்த மெத்தடுக்கு நம்ம ஏர் லேயரிங்னு சொல்லுவோம். ஒன்ஸ் நம்ம இந்த பார்ட் ஆஃப் த பிளான்ட்டில் ரூட் வளர்ந்ததுக்கப்புறம் இட் இஸ் கட் அண்ட் க்ரோன் ஆஸ் அ நியூ இண்டிவிஜுவல் பிளான்ட். இந்த வேர் விட்ட பகுதியை நம்ம வெட்டி எடுத்து தனியாக வளர வச்சோம்னா அது புது பிளான்ட்டாக வளர்ந்துடும். அடுத்த டைப் ஆஃப் லேயரிங் இஸ் மவுண்ட் லேயரிங். The lower flexible branch is bent and buried in ground and its tip is exposed out of the soil. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோஸ் பிளான்ட்டில் இப்படி அதோட ஸ்டெம்மை வளைச்சி மண்ணில் பதிய வச்சுட்டு ஒன்ஸ் அதில் ரூட் வளர்ந்ததுக்கப்புறம் வெட்டி எடுத்துடணும். அந்த ஸ்டெம்மோட நுனி நம்ம சாயிலுக்கு வெளியே இருக்கணும். A cut is made in the parent plant after the root formation to become an independent plant. ரூட் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பேரண்ட் பிளான்ட்ல கட் பண்ணிட்டு தனி பிளான்ட்டா நம்ம வளர விடலாம். Thank you for watching. Please subscribe to Time to Study.